இந்த மாத்திரைகள் மேல பளபளன்னு இருக்கிறதுக்கும் மிட்டாய்களோட பளபளப்பு, சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கிற இந்த மாதிரி பளபளன்னு இருக்கிற ஆரஞ்சு பழங்கள் நீண்ட காலம் சாறு வத்தாம இருக்கிறதுக்கும் ஒரு பூச்சியினுடைய கழிவுகள் பயன்படுத்துறாங்கன்றது தெரியுமா? அதுக்கு பேரு ஷெல்லாக்னு சொல்லப்படுற அரக்கு. இந்த அரக்கு பூச்சி மரக்கிளைகள்ல முட்டையிடுங்க. இந்த முட்டைகள் புழுக்களாக மாறும். அப்ப அந்த அரக்கு பூச்சி தன்னோட கழிவுகளை அந்த புழுக்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறதுக்காக பிசின் போல கிளைகள் முழுவதும் பரவி விடுங்க. மரங்கள்ல இல்லாம பூச்சியிலிருந்து எடுக்கப்படுற பிசின் இந்த அரக்கு மட்டும்தாங்க. இந்த மரங்கள்ல படிஞ்சிருக்கிற அரக்குகளை தனியா பிரிச்சு எடுத்து நல்லா சுத்தம் செய்வாங்க. அப்புறம் அதை காய வைப்பாங்க. காஞ்ச இந்த அரக்குகளை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில கொதிக்க வைப்பாங்க. அப்புறம் தான் அதை பயன்படுத்துவாங்க. இந்த அரக்கோட பயன்பாடு பல நூற்றாண்டுகளாக நம்ம நாட்டுல இருந்துட்டு வருதுங்க. மகாபாரதத்துல கூட பாண்டவர்களுக்காக துரியோதனன் கட்டி கொடுத்தாருன்னு அரக்கு மாளிகை வரும் இல்லையா, அந்த அளவுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னே இருந்தே இந்தியாவுல இந்த அரக்கு பயன்படுத்திட்டு வரும். உலகம் முழுக்க பயன்படுத்தப்படுற அரக்குல 96% இந்தியாவில இருந்து தான் ஏற்றுமதி செய்யப்படுதுங்க. சில வகையான தோல் நோய்களை தீர்க்கவும் இந்த அரக்கு மருத்துவத்துல பயன்படுத்தப்படுது. பெயிண்ட்ஸ், கிரையான்ஸ் மாதிரியான பொருட்கள் செய்யவும் இந்த அரக்கு பயன்படுத்தப்படுதுங்க. இந்த அரக்கு மரப்பொருட்களை ஒட்டவும் மரச்சாமான்களோட பளபளப்புக்காகவும் வாட்டர் ப்ரூஃபாகவும் பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த அரக்கு பயன்படுத்தி செய்யப்படுற விலை உயர்ந்த லாக் வளையல்கள் உலகம் முழுக்க பிரசித்தமானதுங்க. காலநிலை மாற்றத்தினால இந்த அரக்கு பூச்சியினோட வளர்ச்சியும் பாதிக்கப்பட்டு வருது. அதனால இதோட உற்பத்தியும் இப்ப குறைஞ்சிட்டே வருதுங்க. ஒரு பாரம்பரியமான தொழில் அழிந்து போக கூடாதுன்னு நம்ம இந்திய அரசாங்கம் பட்டுப்பூச்சி வளர்ப்புக்கு மானியம் கொடுக்கற மாதிரி இந்த அரக்கு பூச்சி வளர்ப்பையும் ஊக்குவிக்கிறதுக்காக மானியம் தராங்க.